ஒவ்வொரு முறையும் அவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த உணர்வு வரும்போது என்னுடைய பெருமை படிப்படியாக நீங்குகின்றது. நானா அவனா என்று இருக்கும் பொழுதுதான் அவனுடைய சோதனை ஆரம்பமாகின்றது. நீங்கள் இல்லை, அவன் மட்டும்தான் என்பதை அறிவிக்கும் விதமாக உங்களை துன்புறுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நாம் உணர்ந்துதான் இங்கு வந்திருக்கின்றோம். அவனை தவிர கதி இல்லை, என்னுடைய வாழ்க்கை சம்பித்து விட்டது என்று நாம் எண்ணும் பொழுது இந்த உலக மக்களுடைய போக்கு, கெட்ட போக்கு, நாய்த்தனமான போக்கு எனக்கு வேண்டாம் என்று இப்பொழுது நான் விரும்புகின்றேன். பொறுக்கித்தனமான போக்கு, பணம் பொறுக்குவதை தவிர இந்த உலகத்திலிருந்து எனக்காக கல்வி அறிவு என்ற ஒன்று இல்லை, வழிமுறை என்றில்லை. இந்த பொறுக்கி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் இறைவனே, தாராளமான அமோகமான வாழ்க்கையில் வாழவை. அவனுடைய விளைச்சல் அமோகமாக இருந்தால் தவிர, உங்களுக்கான வாழ்க்கையின் தேவைகள் விளைச்சல்களில் அதிகரித்தால் தவிர, அவனுடைய பாக்கியங்கள் நிரம்பி அடைந்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை. இதனை நான் நம்ப வேண்டும். என்னுடைய இறைவனுக்கு நான் முற்றிலுமாக பணிந்து விட்டேன் என்ற அந்த உணர்வு இப்பொழுது இருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு கஷ்டமில்லை, என் குடும்பத்தில் கஷ்டமில்லை, என்னுடைய மனைவி மக்களுக்கு கஷ்டமில்லை, என்னுடைய வீடுகளுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. நான் பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து இப்பொழுது முழுமையான பாதுகாப்புக்கு நுழைந்து விட்டேன், அந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக. இவ்வளவும் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். இங்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளத்திற்கு தேவை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. மனசு என்ன தேவையோ அந்த உள்ளம் உங்களுக்கு ஆலயமாக இருந்து, தெய்வத்தினுடைய பிரசன்னமாக இருந்து, அந்த ஒளியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக பார்க்கின்றீர்கள். எழுப்பப்படும் அந்த நேரம் புதிய உதயம், உங்களுக்காக புதிய நாள். நான் மரணித்த பிறகு எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிய வேண்டும்.